வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2 4/2/2023 அன்று ஃபோர்நூன் செஷனில் நடந்த சயின்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் 1 to 15 கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். முதல் கேள்வி, அணைக்கட்டுகளில் மேல்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன்? அணைக்கட்டுகளில் மேல்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதாகவும் அமைக்கப்பட்டிருப்பது ஏன்? ஆப்ஷன் ஏ, எப்பொழுதும் அழுத்தம் மாறாது. ஆப்ஷன் பி, குறைவான அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள. ஆப்ஷன் சி, அழுத்தம் அதிகரிக்கவும் இல்லை குறையவும் இல்லை. ஆப்ஷன் டி, அதிகமான அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள. இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, அதிகமான அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள. அடுத்த கேள்வி, ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 400 மீட்டர் வினாடி அடுக்கு 1 எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு. ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 400 மீட்டர் வினாடி அடுக்கு 1 எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 பேஜ் நம்பர் 70 புக் பேக் கொஷினாக இருக்குது. ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா V = 2D/t. டீக்கு 0.1 வினாடின்னு அப்ளை பண்ணுங்கள். இதிலிருந்து நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும், அதாவது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ D = V/20ன்னு வரும். வீணா திசைவேகம், இங்கே திசைவேகம் 400ன்னு கொடுத்துருக்காங்க. D = 400/20. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 20 மீட்டர்னு கிடைக்கும். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 20 மீட்டர். அடுத்த கேள்வி, L நீளம் கொண்ட கடத்தியின் மின்தடை R ஆகும். இதன் நீளம் NL-ஆக மாற்றப்படும் போது புதிய மின்தடை என்ன? L நீளம் கொண்ட கடத்தியின் மின்தடை R ஆகும். இதன் நீளம் NL-ஆக மாற்றப்படும் போது புதிய மின்தடை என்ன? இந்த கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 1ல் யூனிட் 2லேருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 89ல் புக் சம் 2.6 அந்த சம் ஃபார்மேட்லேயே இந்த சம்மையும் போட்டு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை கிடைக்கும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, n² R. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், 125 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட கண்ணாடியால் செய்யப்பட்ட n லென்ஸின் திறனை காண்க. 125 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட கண்ணாடியால் செய்யப்பட்ட n லென்ஸின் திறனை காண்க. இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 பேஜ் நம்பர் 23லேருந்து கேட்டிருக்காங்க. லென்ஸின் திறன் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா P = 1/f. எஃப்னா குவிய தொலைவு. இங்கே F 125 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை மீட்டராக மாற்றும் போது 1.25 மீட்டர்னு கிடைக்கும். ஏன் இங்கே நாம் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கிறோன்னா, லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர், அதாவது D. ஒரு டயாப்டர் = 1 மீட்டர் குவிய தொலைவு. மீட்டர் குவிய தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மதிப்பை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். P = 1/1.25ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா P = 0.8 டயாப்டர்னு கிடைக்கும். இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 0.8 டயாப்டர். அடுத்த கேள்வி, வெப்பநிலை மாறா நிகழ்வில் வாயுவால் செய்யப்பட்ட வேலைக்கான வாய்ப்பாடு என்ன? வெப்பநிலை மாறா நிகழ்வில் வாயுவால் செய்யப்பட்ட வேலைக்கான வாய்ப்பாடு. இந்த கேள்வி 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் வால்யூம் 2 யூனிட் 8 பேஜ் நம்பர் 128லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, W = μRT in VF/VI. அடுத்து 6வது கேள்வி, 8 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறையுடைய இரு பொருள்கள் வழுவழுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன. அவை 15 N அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகின்றன எனில் 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் அடையும் விசையை கணக்கிடுக. இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 பேஜ் நம்பர் 14ல் புக் சம்மாக இருக்குது. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, 3 நியூட்டன். அடுத்த கேள்வி, வடிவியல் நீளம் 18 சென்டிமீட்டர் கொண்ட சீரான சட்டகாந்தம் ஒன்றின் காந்த நீளம் என்ன? வடிவியல் நீளம் 18 சென்டிமீட்டர் கொண்ட சீரான சட்டகாந்தம் ஒன்றின்
காந்த நீளம் என்ன? இந்த கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வால்யூம் 1 யூனிட் 3 பேஜ் நம்பர் 132ல புக் சம்மா இருக்கு. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி BeOH2, BaOH2 மற்றும் H2O ஆகியவற்றின் தன்மைகள் முறையே. ஆப்ஷன் ஏ காரத்தன்மை, ஈரியல்பு தன்மை, ஈரியல்பு தன்மை. ஆப்ஷன் பி ஈரியல்பு தன்மை, காரத்தன்மை, ஈரியல்பு தன்மை. ஆப்ஷன் சி காரத்தன்மை, காரத்தன்மை, நடுநிலை. ஆப்ஷன் டி நடுநிலை, ஈரியல்பு தன்மை, நடுநிலை. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஈரியல்பு தன்மை, காரத்தன்மை, ஈரியல்பு தன்மை. அடுத்து 9th கொஸ்டின். எரியும் பனிக்கட்டி என்பது என்ன? எரியும் பனிக்கட்டி என்பது என்ன? ஆப்ஷன் ஏ மீத்தேன் மற்றும் ஈத்தேனின் உரைக்கலவை. ஆப்ஷன் பி மீத்தேன் மற்றும் புரோப்பேனின் உரைக்கலவை. ஆப்ஷன் சி நீர் மற்றும் மீத்தேன் உரைக்கலவை. ஆப்ஷன் டி நீர் மற்றும் ஈத்தேன் உரைக்கலவை. இதற்கான விடை ஆப்ஷன் சி நீர் மற்றும் மீத்தேனின் உரைக்கலவை. அடுத்த கேள்வி 2 கிராம் NaOH 500 மில்லி லிட்டர் நீரில் கரைக்கப்பட்ட கரைசலின் நார்மாலிட்டி எவ்வளவு? 2 கிராம் NaOH 500 மில்லி லிட்டர் நீரில் கரைக்கப்பட்ட கரைசலின் நார்மாலிட்டி எவ்வளவு? இந்த கேள்வி 11th கெமிஸ்ட்ரி வால்யூம் 2 யூனிட் 9ல பேஜ் நம்பர் 34லேருந்து கேட்டிருக்காங்க. நார்மாலிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா கரைபொருளின் கிராம் சமமான நிறைகளின் எண்ணிக்கை பை கரைசலின் கன அளவு. இங்கே கரைபொருள் வந்து NaOH, இதோட அளவு வந்து 2 கிராம்னு கொடுத்துருக்காங்க. NaOHின் நிறை பார்த்தீங்கன்னா 40, அப்போ 2/40ன்னு போடணும். இங்கே நீரின் அளவு 500 மில்லி லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை லிட்டராக சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்ட்டு 1000ன்னு போட்டிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.1 Nன்னு கிடைக்கும். என்னன்னா நார்மாலிட்டி. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 0.1 N. அடுத்த கேள்வி காரங்கள் அமோனியம் உப்புடன் வினைபுரிந்து கொடுப்பவை. காரங்கள் அமோனியம் உப்புடன் வினைபுரிந்து கொடுப்பவை. இந்த கேள்வி 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 14 பேஜ் நம்பர் 165லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அமோனியா வாயு. ஆப்ஷன் பி நீர். ஆப்ஷன் சி உலோக உப்பு. ஆப்ஷன் டி உலோக உப்பு நீர் அமோனியா வாயு. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி உலோக உப்பு நீர் அமோனியா வாயு. அடுத்த கேள்வி விளைபொருளை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் ஏ வளைய எக்சேன். ஆப்ஷன் பி பென்சோ குயினோன். ஆப்ஷன் சி வளைய எக்சனால். ஆப்ஷன் டி வளைய பென்டேன். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ வளைய எக்சேன். அடுத்த கேள்வி எலக்ட்ரானின் அலைத்தன்மையானது டேவிசன் மற்றும் ஜெர்மரால் சோதனை செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட படிகம் எது? எலக்ட்ரானின் அலைத்தன்மையானது டேவிசன் மற்றும் ஜெர்மரால் சோதனை செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட படிகம் எது? இந்த கேள்வி 11th கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 யூனிட் 2 பேஜ் நம்பர் 44லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி எண்ணெய் நிக்கல். அடுத்த கேள்வி C2H5OHO by K2Cr5O7 by H plus A plus H2O. A என்ற விளைபொருள் என்ன? இந்த கேள்வியில் ஏங்கிற இடத்துக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பியூட்டனாயிக் அமிலம். ஆப்ஷன் பி எத்தனாயிக் அமிலம். ஆப்ஷன் சி மெத்தனாயிக் அமிலம். ஆப்ஷன் டி புரோப்பனாயிக் அமிலம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி எத்தனாயிக் அமிலம். அடுத்து 15வது கேள்வி ஏ என்ற உலோகம் வரிசை எண் 4 தொகுதி எண் 11 கொண்டது. உலோகம் ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை நிற படலத்தை உருவாக்குகிறது எனில் ஏ என்ற உலோகம் என்ன? ஏ என்ற உலோகம் வரிசை எண் 4 தொகுதி எண் 11 கொண்டது. உலோகம் ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை நிற படலத்தை உருவாக்குகிறது எனில் ஏ என்ற உலோகம் என்ன? இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 8 பேஜ் நம்பர் 114லேருந்து கேட்டிருக்காங்க. தாமிரத்தின் வேதி பண்புகள் அந்த டாப்பிக்லேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. தாமிரம் வந்து ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை நிற படலத்தை,
அதாவது பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்குகிறது. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி காப்பர் Cu. இந்த வீடியோவில் டெட் எக்ஸாம் 4/2/2023 ஃபோர்நூன் செஷனில் நடந்த சயின்ஸ் கொஷின்ஸ் 15 கேள்வி மட்டும் பார்த்துருக்கோம். மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.